ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, மிகவும் அன்பிற்குரிய பேரோர் தந்தை சேவியர் பெனடிக்ட் அவர்களே, தூய கார்மேல் அன்னையின் திருவிழாவை திருக்கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து குதூகலித்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான தருணத்தில் புனித கார்மேல் அன்னையினுடைய பரிந்து பேசுதலால் இந்நாள் வரை நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்கும் நன்றியறிதலாகவும் நாம் இம்மட்டுமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட அனைத்து கொடைகளுக்காகவும் வரங்களுக்காகவும் நன்றி செலுத்தும் விதமாகவும் இத்திருவிழாவை ஆரம்பித்திருக்கின்ற புனிதமான தருணம். இத்தருணத்திலே இங்கே இருக்கிற அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவர் பெயராலும் உளமாற ஆசிரை கூறிக்கொள்ளுவதோடு இந்த பாதுகாவலர் தூய கார்மேல் அன்னையினுடைய பரிந்து பேசுதலால் அனைத்து வரங்களையும் அனைத்து ஆசிரையும் மேலான கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உளமாற ஆசிரையும் கூறிக்கொள்ளுகின்றோம். அடுத்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, 2025ஆம் ஆண்டை ஜூபிலி ஆண்டு என்று நமது திருத்தந்தை அறிவிக்கிறார்கள். இந்த ஜூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் சிந்திக்க செயல்பட அழைப்பு தருகிறார்கள். அதனுடைய ஒரு தயாரிப்பாக, அதனுடைய ஒரு முன்னோட்டமாக 2024ஆம் ஆண்டை இறை வேண்டலின் ஆண்டு என்று திருத்தந்தை அறிவிக்கிறார்கள். இந்த இறைவேண்டலின் ஆண்டு, இந்த நாம் கொண்டாட இருக்கிற 2025ஆம் யூபிலி ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்துக்கு அழைத்து சொல்வதாக, இல்லாவிட்டால் இந்த இறைவேண்டலோடு கூடிய தயாரிப்பிலே ஆண்டவரின் யூபிலி ஆண்டில் கடந்து செல்ல நம்மை தயாரிப்பதாக அமைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் இறைவேண்டல் ஆண்டை நாம் இப்பொழுது இந்த திருவிழாவிலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறைவேண்டலை பற்றி இன்றைக்கு நமக்கு பங்கு தந்தையவர்கள் அழகான ஒரு சிந்தனையாக தந்திருக்கிறார்கள். புதுமையும் இணைவுமே இறைவேண்டல், புதுமையும் இணைவுமே இறைவேண்டல் என்ற அழகான சிந்தனை தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, கடவுள் நமக்கு அழகான ஒரு பாதுகாவலரை கார்மேல் அன்னையை தந்திருக்கிறார்கள். இந்த கார்மேல் அன்னை கார்மேல் மலையிலே காட்சி தந்ததை நினைவுபடுத்துகிறது. எலியா இறைவாக்கர் வாழ்ந்த இந்த கார்மேல் மலையிலே தொடர்ந்து வருகின்ற துறவியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 16ஆம் தேதி அங்கே இருந்த துறவியாக இருந்த சைமன் ஸ்டாக் என்பவருக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்து உத்திரியத்தை வழங்கி நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த நாளைத்தான் நாம் தொடர்ந்து வருகின்ற நாட்களாக கார்மேல் அன்னையின் பெருவிழாவாக ஜூலை 16 கொண்டாடுகின்றோம். அருமையானவர்களே, இதே ஜூலை 16க்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. அதாவது அன்னை மரியா பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரத்தில் உள்ள மசாஃபியல் என்ற குகையிலே அன்னை மரியா காட்சி கொடுக்கிறார்கள். பென்னெதத் என்ற சிறுமிக்கு 16 தடவை காட்சி கொடுக்கிறார்கள். 16வது காட்சி, கடைசி காட்சி ஜூலை 16. கார்மேல் அன்னையின் பெருவிழாவில் தான் அந்த பெண்மணிக்கு, சிறுமிக்கு இந்த அன்னை மரியா கடைசியாக காட்சி கொடுக்கிறது. அருமையானவர்களே, அந்த பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரத்தில் உள்ள அந்த மசாஃபியல் குகைக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு பயணம். உண்மையிலே அந்த அன்னையினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வதை உணர்கின்ற தருணமும் கூட. வாய்ப்பு இருந்தால், பாவரை மக்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு என்று தெரியும், ஒரு முறை லூர்து நகருக்கு சென்று வாருங்கள். பாசத்திற்குரிய உங்கள் பங்கு தந்தை அதற்கான எல்லா செலவுகளையும் பார்த்து கொள்வார், எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருவார். இன்றைக்கு நிறைய ராக்கெட் இங்கே விட்டது போல நீங்கள் எல்லாரும் அடுத்த முறையில் ஸ்வைங்னு பறந்து எங்கே போகிறீங்க? பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரத்துக்கு போகிறீங்க, மசாஃபியல் குகையை பார்க்க போகிறீங்க. அங்கே லூர்து மாதா காட்சி கொடுத்த இடம். அந்த இடத்துல லூர்து மாதா காட்சி கொடுத்த போது அந்த சிறுமி கேட்பாள், நீங்கள் காட்சி தந்திருக்கிறீங்க, நீங்கள் மாதான்னு சொல்லுக்கு என்ன அடையாளம்? இந்த சிறுமிக்கு இந்த மாதா சொல்வாங்க, அன்னை மரியா சொல்வாங்க, உன் கையால் நீ தோண்டு அதில் ஒரு பெரிய ஊற்று பாயும் என்று. அதே ஊற்று இன்றைக்கும் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நோயாளிகள் அந்த நீரூற்றிலே குளிக்கலாம், குளித்தால் அற்புத சுகம் பெறுகிறார்கள். நானும் குளித்திருக்கிறேன். உண்மையிலே அது ஒரு அற்புதமான அனுபவம் கூட. அருமையானவர்களே, இந்த லூர்து நகரத்திலே அந்த மாதா காட்சி கொடுத்த அந்த காலகட்டத்திலே பெரும் கூட்டம் அலைமோதுகிறது. அற்புதமான புதுமைகள் அந்த லூர்து நகரத்திலே நடைபெறுகிறது. இந்த நேரத்திலே தான்
திருச்சபைக்கு கவனத்துக்கு வருகிறது. லூர்து நகரத்திலே அந்த மஸ்ராபியல் குகையிலே அன்னை மரியா காட்சி கொடுத்திருக்கிறார்கள். அங்கே அற்புதமான புதுமைகள் நடக்கிறது, எக்கச்சக்கமான மனமாற்றம் நடைபெறுகிறது. இந்த செய்தியை படிக்கும்படியாக, ஆராயும்படியாக திருச்சபை முற்படுகிறது. அதனுடைய ஒரு கட்டமாக பிரான்ஸ் நாட்டிலே பல்கலைக்கழகத்திலே, மருத்துவ பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த அந்த மருத்துவ மாணவர்களை அழைத்து, நீங்கள் லூர்து நகரத்திலே மரியா காட்சி கொடுத்த அந்த மஸ்ராபியல் குகையிலே நடைபெறுகிற அற்புதங்களை நீங்கள் ஒரு ஆய்வு செய்து ஒரு ஆய்வு அறிக்கை தர வேண்டும். அருமையானவர்களே, இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் பேத்ரோ அருப்பே என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ மாணவர், இவர் அந்த காலகட்டத்திலே கட்டுரைகளாக எழுதி வந்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் மாதா காட்சி கொடுத்தது என்று சொல்கிறார்கள், புதுமை நடக்கிறது என்று சொல்கிறார்கள், எல்லாமே போய் வடிகட்டின முட்டாள்தனம் என்று சொல்கின்றார். அப்படி இருக்க இந்த பேத்ரு அருப்பே கடவுளை நம்பாதவர், கிறிஸ்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள், மரியா காட்சி கொடுத்ததெல்லாம் பொய், புரளி, ஏமாற்று, பித்தலாட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் இந்த பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திலே கடைசி ஆண்டு மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அந்த லூர்து நகரத்திலே மஸ்ராபியல் குகையிலே மரியா காட்சி கொடுத்த அந்த இடத்தில் நடக்கிற புதுமைகளை ஆராய்ந்து பார்த்து அறிக்கை தரும்படியாக திருச்சபை கேட்க, இந்த மருத்துவக் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் அனுப்பப்பட பேத்ரு அருப்பே மகிழ்ச்சியோடு போகிறார். இவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நான் அங்கே போவேன், கிறிஸ்தவர்களின் முகத்திரை கிழிப்பேன், ஏமாற்று பித்தலாட்டம் நடைபெறுகிற அனைத்தையும் வெளி உலகுக்கு வெளிச்சமாக சொல்லுவேன். சந்தோஷமாக போகிறார் பேத்ரு அருப்பே. அங்கே போய் அங்கே நடைபெறுகிற காட்சிகளை எல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காட்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே தினமும் 2 முக்கியமான காரியம் நடைபெறும். ஒன்று, நண்பகல் நேரத்திலே நற்கருணை எழுந்தேற்றம் செய்து அந்த நற்கருணையை எழுந்தேற்றம் செய்து அந்த கதிர் பாத்திரத்தை குருவானவர் தலை வாசல் வரைக்கும் எடுத்து சென்று திரும்பி வருவார். நோயாளிகள் எக்கச்சக்கமாக இருப்பார்கள். இது ஒன்று. இரவு 9 மணிக்கு ஜெபமாலை மெழுகுவர்த்தி பவனி நடைபெறும். அந்த ஜெபமாலை மெழுகுவர்த்தி பவனியிலே எல்லா மொழிகளிலும் ஜெபமாலை சொல்வார்கள். நாங்கள் போயிருந்த அன்றைக்கு 3 முறை ஜெபம், 3 மணிகள், அருள் நிறைந்த மரி, அந்த 3 மணிகள் தமிழில் சொன்னார்கள். அருமையானவர்கள், இதை 2 மிக முக்கியமானது. அந்த ஜெபமாலை பவனிலும் சரி, இந்த நற்கருணை எழுந்தேற்றத்திலும் சரி. இப்பொழுது நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைத்து ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவிலிலே எக்கச்சக்கமான நோயாளிகள் இருக்கிறார்கள். இந்த பேதுரு அருப்பே இறுதி ஆண்டு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த நோயாளிகள் வந்திருக்கிறார்கள், என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த குருவானவர் நற்கருணை கதிர் பாத்திரத்தை பீடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் நடுப்பகுதியிலே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நோயாளிகளும் முழங்காலிட்டோ அல்லாவிட்டால் கரங்களை எழுப்பியோ ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது அந்த கதிர் பாத்திரம் நற்கருணை கடைசியாக அந்த தலைவாசல் பக்கத்தில் வருகிறது. அந்த தலைவாசல் பக்கத்திலே ஒரு இளைஞன், ஏறக்குறைய 16 வயது இளைஞன் படுத்த படுக்கையோடு இருக்கிறான். 2 கால்களும் செயலிழந்து, போலியோ நோய் என்று தெரிகிறது, அந்த நோயினால் செயலிழந்து எழுந்து நடக்க முடியாமல் அவன், மாதாவே, ஏசப்பா, என்னை குணப்படுத்தும் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே வந்த அந்த குருவானவரோடு வந்த பீடச்சிறார்கள் பேசாமல் இருக்க சொன்னார்கள். அவன் கேட்கவில்லை. அவன் சத்தம் போட்டு சொன்னான், மாதாவே, என்னை நீங்கள் குணமாக்க வேண்டும், ஏசப்பா, நான் எழுந்து நிற்க வேண்டும். அங்கே ஒன்றுமே நடைபெறவில்லை. பேதுரு அருப்பே குறிப்பெடுத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்க இந்த அந்த போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவன், சப்பானியாக இருந்தவன், முடமாக இருந்தவன் சத்தம் போட்டு சொல்கிறான், ஏசப்பா, நீங்க குணமாக்கலன்னா நான் உங்க அம்மா மரியாவிட்ட சொல்லி கொடுப்பேன், மரியா அன்னைக்கு உங்க அம்மா அன்னைக்கு உங்களை அடிப்பாங்க, உங்களை சும்மா விட மாட்டாங்க. இந்த பேதுரு அருப்பே கொஞ்சம் கூட ஆர்வமானான். ஆகா, இதை கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும், ஒன்றும் நடக்கவில்லை என்று. ஏசப்பா, நீங்க என்னை குணமாக்கியே தீர வேண்டும் என்று சொல்ல, திடீரென்று அலறல் சத்தம் கேட்க இந்த இளைஞன் எழுந்து நின்றான். இந்த இளைஞன் எழுந்து நின்றது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. குறிப்பாக மருத்துவக் கல்லூரி இறுதி ஆண்டு படித்த பேதுரு அருப்பேவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தனது கண் முன்பாக முடமாகி கிடந்தவன், கால்கள் சூம்பி கிடந்தவன், படுத்த படுக்கையோடு இருந்தவன், பேசாதீர் என்று சொன்னவன் இப்பொழுது சத்தம் போட்டு எழுந்து பேசிக் கொண்டிருந்த, ஆண்டவரே, இயேசுவே என்று சொல்ல, மாதாவே என்று சொல்ல, மாதாவே, இயேசுவை நீங்க குணமாக்கணும், உங்க அம்மாட்ட சொல்லி உங்களை அடிக்க வைப்பேன் என்று சொன்ன
அந்த இளைஞனுடைய குரலை கேட்டு இப்பொழுது அவள் எழுந்து நிற்கிறானே, காலை பிடித்து பார்க்கிறார், நடக்க சொல்கிறார், நடக்கிறான். அருமையானவர்களே, இந்த வரலாறு நீண்டு கொண்டு போகிறது. ஏற்கனவே மறையுறையும் திருப்பலியும் பின் தாமதமாக தொடங்கினதால் முடிவை சொல்லிவிடுகிறேன். பேதுரு அருப்பே அன்றோடு அவன் தனது படிப்பை தொடரவே இல்லை. இவன் பிரான்ஸ் நாட்டில் உள்ள அந்த பல்கலைக்கழகத்திலே தலை சிறந்த மாணவன். எனவே பிரான்ஸ் நாடு அவரை பார்த்து கேட்கிறது, நீங்கள் கண்டிப்பாக மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவராக பணியாற்ற வேண்டும். முடியாது என்று சொல்லி அன்றையிலிருந்து அவன் படிப்பை நிறுத்திவிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் பிற்பாடு ஆண்டவரை நம்பினான், குருமடத்திலே சேர்ந்தான், குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டான், இயேசு சபை குருவானவராக மாறினார். இப்பொழுது இந்த பேதுரு அருப்பே புனித நிலைக்கு உயர்த்தப்பட அருளாளர் பட்டத்தை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிறிது காலத்திலே 1-2 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் புனிதராக அறிவிக்கப்பட இருக்கிறார். கடவுளை நம்பாத, அதே நேரத்தில் நடைபெறதெல்லாம் பொய் பித்தலாட்டம் என்று அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு சென்றிருந்த இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர், அந்த இளைஞனுடைய, அந்த முடமாகி கிடந்த அந்த இளைஞனுடைய அந்த வேண்டுதல், அந்த இறை வேண்டல், அந்த இளைஞரை மட்டுமல்ல, இந்த இறுதி ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர் சமூகத்தையே மாற்றி விடுகிறது. வெறும் பேதுரு அருப்பை மட்டும் குருமடத்துக்கு போகவில்லை, அவரோடு சேர்ந்த 7 பேர் என்று நினைக்கிறேன், அத்தனை பேருமே குருவானவராக போகிறார்கள். இதற்கு முன்பாக இவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றிருந்தவர்கள். அந்த இறை வேண்டல் பாருங்கள், அந்த இளைஞனுடைய, முடமாகி கிடந்த இளைஞனுடைய அந்த ஆழமான இறை வேண்டல் ஒரு இளைஞரையே மாற்றி விடுகிறது, ஒரு மருத்துவ கல்லூரி மாணவர்களையே அப்படி புரட்டி போடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் இப்பொழுது அவர் பீட வணக்கத்துக்குரிய அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார். சிறிது காலத்தில் புனிதராக உயர்த்தப்பட இருக்கிறார். அருமையானவர்களே, புதுமையும் இணைவுமே இறைவேண்டல் என்ற சிந்தனை சிந்திக்கிற இந்த அருமையான தருணத்தில் முதலாவதாக இறைவேண்டல் என்றால் என்ன? சுருக்கமாக நாம் ஜெபம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஜெபத்தை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் புனித பெனவென்சூர் என்று சொல்லப்படக்கூடிய புனிதர் அழகாக சொல்கிறார், இறைவேண்டல் என்னும் கடவுளின் வல்லமை நம்மை வந்தடைந்து நம்மை புதுப்படைப்பாக மாற்றுகிறது. அதை அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இறைவேண்டல் என்னும் ஜன்னல் வழியாக கடவுளுடைய வல்லமை நம்மை புது படைப்பாக மாற்றுகிறது. அருமையானவர்களே, இன்னும் இது அழகாக சொல்ல வேண்டும் என்றால், புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபத்திலே வாழ்ந்தவர். அவரை பற்றி புனித தாமஸ் சொலேனா என்று சொல்லப்படக்கூடியவர் சொல்கிறார், புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபிக்கவில்லை, ஜெபமாகவே வாழ்ந்தார். புனித நமது நாட்டு தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார்? ஜெபிக்காத மனிதன் கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். ஆக ஜெபம் நம்மை ஒரு புதுப்படைப்பாக, கடவுளின் வல்லமை உணர்வதாக, கடவுளுக்கேற்ப வழி நடத்துவதாக இருக்கிறது. புனித அவிலா தெரசா சொல்கிறார்கள், ஒரு ஆன்மாவின் உரையாடல் தான் ஜெபம், அல்லாவிட்டால் இறை வேண்டல். இப்படி இருக்க குருக்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்படக்கூடிய புனித ஜான் மரிய வியானி சொல்வது நமக்கு அழகாக இருக்கிறது. கடவுள் உலகத்தை ஆளுகிறார், ஆனால் ஜெபிக்க தெரிந்த மனிதரோ, இறைவேண்டல் மனிதரோ கடவுளையே ஆளுகிறார். எந்த அளவுக்கு என்றால், இறைவேண்டல் கடவுளுடைய மனதையே மாற்றி விடுகிறது. பாருங்கள், புனித ஜான் மரிய வியானி சொல்வது நமக்கு அழகாக இருக்கிறது. கடவுள் உலகை ஆண்டு வழி நடத்துகிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆளுகின்றார், கடவுளுடைய மனதையே மாற்றி புது வழிவாக, புது படைப்பாக ஆக்கிவிடுகிறார் என்று புனித ஜான் மரிய வியானி நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். இப்படி இருக்க நாம் இறை வேண்டலிலே இணைவும் புதுமையும் கொண்டிருக்க அழைப்பு பெற்று இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய முதல் வாசகம் இதற்கு அழகான எடுத்துக்காட்டு சொல்லுகிறது. தொடக்க நூலிலே உலகம் முழுவதும் தீமையாக நிறைந்திருக்கிறது, கடவுள் உலகத்தை அழிக்க தீர்மானிக்கிறார். ஆனால் நோவாவை மட்டும் அழிக்காமல் விட்டு விடுகிறார். நோவாவை பார்த்து சொல்கிறார், நீ, உன்னுடைய மனைவி, உன்னுடைய 3 மக்கள், உயிர் வாழும் உயிரினங்களின் ஒரு ஜோடி அந்த பேழைக்குள் பெட்டகத்தை உருவாக்கி உள்ளே செல்லுங்கள் என்று காப்பாற்ற செய்கிறார். அப்பொழுது அந்த இன்றைய வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாக சொல்கிறது. அந்த மழை வெள்ளம் முடிந்து அந்த பேழையிலிருந்து நோவா வெளி வருகின்ற பொழுது நோவாவை பற்றி ஒரு அழகான வார்த்தை சொல்கிறது, நோவாவுடன் ஆண்டவர் நடந்து கொண்டே இருந்தார். அல்லாவிட்டால் நோவா கடவுளோடு நடந்து கொண்டு இருந்தார் என்ற வார்த்தை வருகிறது. காரணம் என்ன? இந்த நோவாவுடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்புடையதாகவே இருந்தது. அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதனாகவே இருந்தார். இல்லாவிட்டால் அந்த நோவா இறைவேண்டலின் மனித வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தார்.
இப்படி இருக்க ஜெபத்தை பற்றி நிறைய சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய சிந்தனைக்கேற்ப நாம் சிந்திக்கின்ற பொழுது அருமையானவர்களே, இரண்டு சிந்தனைகளை மட்டும் விவிலியத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று விடுதலை பயண நூலிலே அந்த காட்சி வருகிறது. இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டுக்கு செல்லுகின்ற விதத்திலே பாலை நிலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பாலை நிலத்திலே ரபிதீம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே வந்து சேர்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்கள் வருவதைக் கண்டு போரிட வருகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் கையிலே எதுவுமே கிடையாது. ஏற்கனவே எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தவர்கள், உடல் வலுவிழந்த அல்லாவிட்டால் உடல் சோர்வுற்ற நிலையில இருந்தவர்கள், கழிந்த 10-15 நாட்களாக செங்கடலை கடந்து வந்தவர்கள், உண்பதற்கு உணவில்லாமல் ஆண்டவர் கொடுத்த மன்னாவையும் கற்பாறையிலிருந்து நல்ல தண்ணீரையும் ஆண்டவர் கொடுத்த காடை இறைச்சி மட்டுமே உண்டு ஓரளவுக்கு தெம்பு பெற்றிருந்தவர்கள். கையிலே படைக்கலன்கள் கிடையாது, உடலிலே வலு கிடையாது. அப்படி இருக்க அமலேக்கியர்கள் சண்டைக்கு வருகிறார்கள், போரிட வருகிறார்கள். இதை பார்க்கிறார் மோசே. மோசேக்கு ஒன்று தெரிகிறது, இந்த அமலேக்கியர்களோடு இஸ்ரேல் மக்களால் சண்டையிட முடியாது, சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. அப்பொழுதுதான் மோசே யோசுவாவை கூப்பிட்டு சொல்லுவார், யோசுவா, நீ இங்கே இருக்கிற ஒரு சிலரை உன்னோடு தேர்ந்தெடுத்து கொண்டு நீ சண்டைக்கு போ, போரிட போ. நான் மலை உச்சியிலே கோலை கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று சொல்ல யோசுவா ஒரு சிலரை அழைத்துக் கொண்டு அந்த அமலேக்கியர்களோடு அந்த ரபிதீமில் போரிட போகிறார். இப்பொழுது அந்த காட்சி அழகாக சொல்லி தருகிறது. விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரம் அழகான காட்சி தருகிறது. நாம் அறிய வேண்டிய பகுதி 8ஆம் வசனத்தில் வருகிறது. மலை உச்சியிலே அந்த குன்றிலே ஏறி இருந்த அந்த மோசே ஆண்டவரை பார்த்து கை எழுப்பி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய மக்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் வலுவற்றவர்கள், போரிடுவதற்கு கையிலே எதுவுமே கிடையாது. ஆனால் அமலேக்கியர் கையில் போர்க்கருவிகள் இருக்கிறது, தைரியமாக இருக்கிறார்கள், போரிட வல்லவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் நாங்கள் தோற்று போவோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை இதோடு முடிய போகிறது. கரங்களை எழுப்பி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மோசேக்கு கூட ஆரோனும் கூர் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறார்கள். கீழே யோசுவா தேர்ந்தெடுத்த சிலரை கொண்டு அமலேக்கியர்களோடு போரிட்டு கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, காட்சி அழகாக காட்சி தருகிறது. இப்பொழுது இஸ்ரேல் மக்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். நாமெல்லாம் கையை தூக்கி வச்சு பாருங்க, நீங்க வீட்டில் போய் ஒரு எக்ஸசைஸ் செய்து பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த தோள் பட்டை எல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம கை எழுப்பி ஜெபம் செய்யவே முடியாது. அப்படி இருந்த இதே நிலைமைதான் மோசேக்கும் வருகிறது. கரங்களை எழுப்பி ஜெபித்துக் கொண்டிருந்த மோசேயுடைய கரங்கள் சோர்ந்து கீழே விழுந்து விட்டன. விடுதலை பயண நூல் அழகாக காட்சி தருகிறது. இப்பொழுது இஸ்ரேல் மக்கள் சோர்ந்து போனார்கள், தோற்று போய் விட்டார்கள். இதை கவனிக்கிறார்கள். மோசேயோடு கூட போயிருந்த கூரும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள், ஒரு பெரிய பாறாங்கல்லை உருட்டி அதிலே மோசேயை உட்கார வைத்து ஒரு கையை கூரும் ஒரு கையை ஆரோனும் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது விடுதலை பயண நூல் சொல்கிறது, இஸ்ரேல் மக்கள் ஜெயித்தார்கள். அருமையானவர்களே, கடவுளுடைய திருவுளம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. யார் ஜெயிக்க வேண்டும்? வலியவன் ஜெயிப்பான், எளியவன் தோற்பான். இதுதானே வரலாறு, இதுதானே அனுபவம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? வலியவன் தோற்று போகிறான், வலுவிழந்தவனோ வலு பெற்று வெற்றி அடைகிறான். காரணம் என்ன? இந்த மோசே தன்னுடைய 2 கரங்களை இந்த மக்களுக்காக எழுப்பின பொழுது ஆண்டவருடைய வல்லமை இந்த மக்களை வந்தடைகிறது. இந்த மக்கள் தோற்று போகவில்லை, இந்த மக்கள் ஜெயிக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை மாலை நேரத்தில் அம்மாவிடம் வந்து சொன்னது, அம்மா, நான் இனி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். ஏப்பா போக மாட்டேன்? அந்த சாரு தப்பு தப்பா சொல்லி தராரு. அப்படி என்ன அந்த சாரு தப்பு தப்பா சொல்லி தராரு? நேத்தைக்கு 3 கூட்டல் 3 சமம் 6 என்று சொன்னார், சரிதானே? இன்றைக்கு அந்த சார் 4 கூட்டல் 2 சமம் 6ன்னு சொல்றாரு, தப்பு தப்பா சொல்லி தராரு. அந்த சாருக்கு கணக்கே தெரியல. இதே வார்த்தை தான் கடவுளுக்கும். கடவுளுக்கு கணக்கு தப்பு தப்பா தான் இருக்குது. யார் ஜெயிக்க வேண்டும்? பலசாலிகள், வல்லமை மிகுந்த, எல்லா தளவாடங்களையும் கையில் வைத்திருந்த இந்த அமலேக்கியர்கள் ஜெயித்து இருக்க வேண்டும். ஆனால் யார் ஜெயிக்கிறார்கள்? ஒன்றுமில்லாத, வலுவற்றிருந்த, வலுவிழந்த இந்த இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த மோசேயின் இறைவேண்டல். ஆண்டவர், இந்த மக்கள் வலுவற்ற மக்கள். ஆண்டவர், இந்த மக்களால் இத்தனை காலமும் வழி நடத்தின உமது வல்லமை இன்றோடு முடிய போகிறது. நீர் வல்லமை தந்தால், வலுவூட்டினால், ஆற்றல் படுத்தினால் மட்டும்தான் இந்த மக்களால்
தொடர்ந்து முன்னேற முடியும். நீர் வாக்களித்த பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டுக்கு சொல்ல இயலும். எனக்கு அருமையானவர்களே, இறை வேண்டல் அவர்களை இணைக்கிறது, வலுவூட்டுகிறது, புதுப்படைப்பாக புதுமையாக ஆக்குகிறது. இப்பொழுது இஸ்ரேல் மக்கள் வலுப்பெற்று அமலேக்கியர்களை தோற்கடித்து அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். நாம் அறிந்தது போல 40 ஆண்டுகள் கழித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் நாடாகிய கானான் தேசத்தை அடைகிறார்கள். ஒரு இறை வேண்டல் ஒரு சமூகத்தையே இணைக்கிறது. ஒரு இறை வேண்டல் அந்த சமூகத்தை ஆற்றல் படுத்தி வழி நடத்துகிறது, வலுவூட்டுகிறது, வல்லமையாக்குகிறது. இன்னொரு காட்சி புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்ப்போமே. இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து விண்ணேற் படைந்த பொழுது தொடக்க திருச்சபை வருகிறது. தொடக்க திருச்சபை நாம் நினைத்தது போல எளிய திருச்சபை அல்ல, வேத கலாபனையின் திருச்சபை. வேத கலாபனை என்றால் என்ன? யாரெல்லாம் இயேசு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் விலங்குகளுக்கு உயிரோடு பிடித்து இரையாக போடப்பட்டார்கள். அல்லாவிட்டால் கொடூரமாக தலைகீழாக சிலுவையில் அறைந்தோ, ஈட்டிகளால் தடிகளால் அடிக்கப்பட்டோ கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாவிட்டால் இரும்பு பாலங்கள் மீது படுக்க வைக்கப்பட்டு உயிரோடு கொல்லப்பட்டார்கள். இந்த வேத கலாபனை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் தான் அருமையானவர்களே நாம் பார்க்கிறோம், திருத்தூதர் பணிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த காட்சியை பார்க்கிறோம். பேதுரு, பவுல் போன்ற திருத்தூதர்கள், யாக்கோபு போன்ற திருத்தூதர்கள் மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஏரோதுக்கு வருகிறது. ஏரோது என்ன செய்கிறார்? யாக்கோபை பிடித்து வாளால் வெட்டி கொண்டான். யாக்கோபை பிடித்து வாளால் வெட்டி கொண்டான். இந்த செய்தி திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வருகிறது. இந்த செய்தி அறிந்த யூதர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஏரோதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அப்படி இருக்க இப்பொழுது ஏரோது என்ன செய்தான்? பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்திருக்கிறான். சிறையில் அடைத்து அவரை கொல்ல வேண்டும். ஆனால் அது புளிப்பற்ற விழா, பாஸ்கா விழாவின் முதல் நாள். எனவே அந்த விழா முடியட்டும் என்று சிறையில் அடைத்திருக்கிறான். வெளியிலே தொடக்க திருச்சபை காத்து நிற்கிறது. தங்களை வழி நடத்துகிற, தங்களுக்கு திருத்துதராக ஆண்டவர் தந்திருக்கிற பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டாரே. எப்படி யாக்கோபு வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டாரோ அதே போல இந்த பேதுரும் கொலை செய்யப்படுவாரே. எனவே தொடக்க திருச்சபை அழகாக சொல்லித் தருகிறது. திருத்தூதர் பணிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லித் தருகிறது, தொடக்க திருச்சபை சிறைக்கு வெளியே ஒரு மனப்பட்டு கூடி ஜெபிக்கிறது, இறைவேண்டல் செய்கிறது. எதற்காக? பேதுருவை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. பேதுரு வழியாக நாங்கள் ஒரு புதிய சமூகமானோம். பேதுரு வழியாக ஆண்டவரின் வல்லமையால் ஒரு புது படைப்பாக மாறினோம். ஒருவேளை பேதுரு இந்த திருத்துதர்கள் போய்விட்டால் இனி எங்களுக்கு புதுமை கிடையாது, நாங்கள் ஒரு புது சமூகமாக மாற முடியாதே. இன்றைய முதல் 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் அழகாக வாசிக்க கேட்டோமே, நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்று, நம்பிக்கை கொண்ட மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருந்தார்கள் என்று, நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லா மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள் என்று, நம்பிக்கை கொண்ட மக்கள் நாள்தோறும் பெருகிக் கொண்டே இருந்தார்கள் என்று. இனி இது இயலாமல் போய்விடுமே. எனவே தொடக்க திருச்சபை, ஆண்டவரே, பேதுரு போன்ற திருத்தூதர்கள் கொல்லப்பட்டால் நாங்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் சிதறடிக்கப்பட்டு விடுவோமே. முது மந்தை வழிநடத்தப்படுவதற்கு தகுந்த ஆயர்கள் இல்லாமல் போய்விடுவார்களே. தொடக்க திருச்சபை சிறைக்கு வெளியே இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறது, ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதை தொடர்ந்த காட்சிகள் உங்களுக்கு தெரியும். ஆக 2 நிலைகளிலே பார்க்கிறோம். முதலாவதாக இஸ்ரேல் மக்கள் விடுதலை பயணத்திலே பாலை நிலத்திலே அந்த இறை வேண்டல் அவர்களை வல்லமையாக மாற்றுகிறது, வலுவூட்டுகிறது. அவர்கள் புது படைப்பாக பயணத்தை தொடர்கிறார்கள். 2ஆம் நிலையிலே தொடக்க திருச்சபை பற்றி பார்க்கிறோம். யாக்கோபு வெட்டி கொல்லப்பட, பேதுரு சிறையில் அடைக்கப்பட இந்த தொடக்க திருச்சபை இறைவேண்டல் செய்கிறது. தங்களுக்கு ஒரு புது வாழ்வு, தங்களுக்கு ஒரு புது வழிகாட்டுதல், தாங்கள் ஒரு புது படைப்பாக, ஒரு ஆற்றல் பெற்ற சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த தொடக்க திருச்சபை இறைவேண்டல் செய்கிறது. அருமையானவர்களே, இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோமே, இயேசு ஆண்டவர் எப்பொழுதுமே இறைவேண்டல் செய்தார் என்று வருகிறது. நமது கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்த நமது குளித்துறை மறை மாவட்டம் ஒருங்கிணைந்த மறை மாவட்டமாக இருந்த பொழுது குருகுல முதல்வராக இருந்தவர் அருட்தந்தை இரோனிமுஸ் அவர்கள் எங்களுக்கு பேராசிரியராக இருந்தார்கள். நமது மறை மாவட்டத்திலே குருகுல முதல்வராகவும் செயல்பட்டவர்கள்.
அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அழகாக குறிப்பிடுகிறார்கள். இயேசு ஆண்டவர் விடியல் கருக்களின் போது தனியாக எழுந்து ஜெபிக்க சென்றார். மாலை நேரத்தில் தனிமையாக இறைவனோடு உரையாடி கொண்டிருந்தார் என்ற வார்த்தைகளை எடுத்து சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டவர் தனது பணிகளை, தனது வாழ்வை தந்தையாகிய இறைவனோடு இறை வேண்டலில் செலவிட்டார். இன்றைய முன்னுரையில் கூட அதை அழகாக குறிப்பிட்டார்கள். அந்த இறை வேண்டலில் தன்னை ஆய்ந்து பார்த்தார். பல நேரங்களில் அருட்தந்தை எரோனிமுஸ் குறிப்பிடுகிறார், பல நேரங்களில் இயேசுவை வெறுத்து ஒதுக்கினார்கள். ஒரு கட்டத்தில் அவரை மலை உச்சியிலிருந்து பிடித்து கீழே தள்ளிவிட சென்றார்கள். அந்த வெறுமையான அந்த மாலை பொழுதிலே தந்தையோடு உறவாடுகிறார். தந்தையிடம் தனது திருவுளம் என்ன என்று, தந்தையே இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும். அதைத்தான் அழகாக ஒரு சுரூபமாக இந்த பீடத்து அருகாமையிலே அந்த கெத்சமனி இயேசுவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த துன்பக் கிண்ணம் அகலக்கூடுமானால் அகலட்டும். இறை வேண்டல் வழியாக திருவுளத்தை, இறை வேண்டல் வழியாக தனது பயணத்தை, இறை வேண்டல் வழியாக தனது பாதையின் தெளிவை பெற்றுக்கொள்கின்ற இயேசு ஆண்டவர் ஒரு பொழுதும் கலக்கமடையவில்லை. தனக்கு தெரியும், கண்டிப்பாக சிலுவையில் அறையப்படுவேன், கண்டிப்பாக இந்த மக்களுக்காக 3 நாள் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் தெரிந்தது. ஆனால் அதை தான் ஏற்றுக்கொள்கின்ற விதமாக, அதை தேர்ந்து தெளிகின்ற விதமாக இறை வேண்டலிலே அதை தேர்ந்து கொள்ளுகிறார். இறை வேண்டலிலே தன்னை பதிவு செய்து கொள்ளுகிறார். இறை வேண்டல் வழியாக புத்துணர்ச்சி பெறுகிறார். எனவே தான் திருத்துதர் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு கட்டத்துக்கு முன்பும் இறை வேண்டல் செய்கிறார். தொடக்கமாக 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் இறை வேண்டல் செய்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுப்பதற்கு முன்பாக இறை வேண்டல் செய்கிறார். ராவுணவின் போது அப்பத்தையும் ரசத்தையும் திருவுடல் திருரத்தமாக மாற்றுகின்ற அதற்கு முன்பாகவும் இறைவேண்டல் செய்கிறார். பாடுகளுக்கு முன்பாக கெத்சமனிலே இறைவேண்டல் செய்கிறார். நிறைவாக சிலுவையிலே தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இறைவேண்டல் செய்கிறார். எனவே அருட்தந்தை எரோனிமுஸ் தன்னுடைய புத்தகத்தில் என்ன குறிப்பிடுகிறார்? இயேசுடைய வாழ்வே ஜெபமாக இருந்தது. இயேசு போதித்தார், புதுமை செய்தார் என்று சொல்வதை விட இறை வேண்டலிலே அவர் செலவிட்டார், இறை வேண்டலிலே வாழ்ந்தார். அந்த இறை வேண்டலில் ஒரு கட்டம் போதனையாக இருந்திருக்கலாம், ஒரு கட்டம் புதுமையாக இருந்திருக்கலாம், ஒரு கட்டம் வல்ல செயல்களாக இருந்திருக்கலாம் என்று அழகாக தெரிவிக்கிறார். இத்தருணத்திலே தான் அருமையானவர்களை இன்றைக்கு இறை வேண்டல் செய்ய நாம் அழைப்பு பெறுகிறோம். மலையாளத்திலே ஒரு பழமொழி உண்டு, கிட்டியா ஆன போயா வாக்கு. உங்களுக்கு இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் யானையை கொண்டு போயிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியும் ஒரு யானைக்கு விலை என்ன? ஒரு யானைக்கு விலை என்ன? சும்மா சொல்லி பாருங்க. ஒரு 50,000 ரூபாய், அதோட கூடுதலா குறைவா? எப்படி கூடுதல்? ஒரு 5 லட்சம் ரூபாய். ஒரு யானைக்கு விலை 5 லட்சம் ரூபாய். ஆமாவா இல்லையா? எப்படி? பாவரி மக்கள் கார்மல் என்னை போல ஞானம் உள்ளவர்கள் திடீர்னு எடுத்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து நிதானமா இருந்து வேணா அவசர பங்கு பெற கூட்டத்தையும் கூட்டி அதுக்கு தான் பதில் சொல்லக்கூடியவங்க நல்ல மக்கள். இந்த நல்லதையே கடைபிடிங்கள், எப்பொழுதுமே நல்லது. ஏன்னா மரியாதை நமது கார்மல் அன்னை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து செயல்பட்டார். அதே போல தான் நீங்கள் இருக்கணும். இம்மியளவு கூட என்ன செய்திடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஒரு யானைக்கு விலை 1 கோடி ரூபாய். யானை நம்ம வளர்க்கலாமா? யானை நம்ம வளர்க்கலாமா? வளர்க்கலாம். என்ன செய்யணும்? அரசிட்ட அனுமதி வாங்கணும். நான் இதுக்கு முன்பாக பணியாற்றிய நாகர்கோடு பங்குல முகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த முகாம்பிகா மெடிக்கல் காலேஜுடைய அந்த பொறுப்பாளர் தலைவர் டாக்டர் வேலாயுதம் பிள்ளை. அந்த வேலாயுதம் பிள்ளை நான் இருந்த பொழுது 3 யானை வளர்த்திருந்தாரு. அந்த செடியில கொண்டு வருவார். நாங்கள் இதை பார்த்துருக்கிறோம். யார் வேணாலும் யானை வளர்க்கலாம். யானை வளர்க்கக்கு யானைக்கு விலை 1 கோடின்னா 100 கோடி ரூபாய்க்கு சொத்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா அதுக்கு சாப்பாடு போடலாம். ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் ஆகும் அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு. நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அரசாங்கத்தில் செக்கப்படலாம் வருவாங்க. சரி, ஒருத்தர் யானையை கொண்டு போயிட்டு இருக்கிறானா, கொண்டு போயிட்டு இருக்க சமயத்தில் பார்த்து இருக்கவன் கேட்குறானா, ஐயா அந்த யானை எனக்கு தருவியான்னு கேட்குறானா. அவனுக்கு பக்கத்தில் இருக்க சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒரு யானைக்கு விலை என்ன விலை? நீ கேட்டோடாம யானையை தந்துருவானாக்கும் என்று சொல்கின்ற பொழுது இவன் சொல்வான், கிட்டியா ஆனை போயா வாக்கு. நான் கேட்டு பார்க்குறேன், யானை கிடைச்சுன்னா நான் கேட்குறேன், கிடைச்சிச்சுன்னா ஒரு யானை, போனா ஒரு வாக்கு தானே, ஒரு வார்த்தை தானே, போனா போட்டு கேட்டு பார்ப்போம். அருமையானவர்களே, நமது இறை வேண்டல்கள் கிட்டியா ஆன போயா வாக்கு. வந்து கார்மேல் மாதாவே எங்களுக்கு தாரோம்,
கிடைக்காத அடுத்த நாள் பெந்தேகோஸ்தேல போய் இருந்து ஏசப்பா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தேங்க் யூ ஜீசஸ். அல்லனா இன்னொரு சபையில இன்னொரு ஊழியர்கிட்ட இன்னொரு ஜெபப்பறையில இன்னொரு மந்திரவாதம் இல்லைன்னா பில்லிச்சூனியம் ஓடி போயிடுறது. இதுதான் நமது இறைவேண்டல். நமது பங்கு தந்தை அழகான ஒரு சிந்தனை தந்திருக்கிறார்கள். புதுமையும் இணைவுமே. இணைவென்றால் இணைந்த செயல்பாடு. நமது திருத்தந்தை இறைவேண்டலின் ஆண்டு என்று அறிவித்திருக்கிறாரே, அந்த இறைவேண்டலின் ஆண்டிலே அவர் குறிப்பிடுவது என்ன? இந்த இறைவேண்டல் நம்மை தயாரித்து புதுப்படைப்பாக மாற்ற வேண்டும். வெறுமனே கோயில வந்திருந்துட்டு வியாபாரிகிட்ட கேட்கிற போல, வியாபாரி எனக்கு 100 கிலோ மல்லி 50 கிலோ இது அதுக்கு இது அது கேட்கறது ஜபம் அல்ல. நமது ஜபங்கள் எல்லாம் வியாபாரிகிட்ட கேட்கறது போல அதைத்தாரோம் இதைத்தாரோம், அதை செய்யும் இதை செய்யும். ஏதோ நம்ம பெரிய எஜமான் போலையும் இயேசு ஆண்டவரும் கார்மேல் மாதாவும் அங்கே நமக்காண்டி வேலைக்காண்டி காத்திருக்கிற வேலைக்காரன் போறையும் நம்ம வந்து சொன்ன ஏசப்பா எங்கள் வீட்டில் நோயை குணமாக்கும். உடனே அவர் பெட்டி கட்டிட்டு வீட்டில் வந்து நோயை குணமாக்கணும். மாதாவே எனக்கு படிப்புக்கு வேலைக்கு இதை தாரோம். உடனே உங்களுக்கு ஒரு வேலை எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு படிப்பும் செய்தரணும். அப்போ இப்போ கார்மேல் மாதாவும் கொள்ளலாம், ஏசப்பாவும் சூப்பர். அருமையானவர்களை, திருத்தந்தை சொல்கிறார், இயேசுவை போல இந்த இறை வேண்டல் செய்கிற நாம் நம்மையே தயார்படுத்தி நம்மையே ஆயத்தப்படுத்தி நம்மையே புதுப்படைப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இறை வேண்டலின் ஆண்டு நமக்கு தரப்பட்டு இருப்பது நம்மை புதுப்படைப்பாக மாற்றுவது. எப்படி புதுப்படைப்பாக மாற்றுவது? எப்படி இயேசு ஆண்டவர் தான் செய்த ஒவ்வொன்றையும் இறை திருவுளத்திலே காலை நேரத்தில் கருக்கல் நேரத்தில் தனிமையாக ஒரு இடத்துக்கு சென்று மாலை நேரத்தில் இறைவனோடு இரவெல்லாம் செலவிட்ட அதே போல ஆண்டவரிலே இணைந்திருக்கிற நான், எனது வாழ்வை நான் மட்டுமல்ல, என்னோடு இணைந்திருக்கிற இந்த இறை சமூகம், என்னோடு இணைந்திருக்கிற இந்த குடும்பம், என்னோடு இருக்கிற இந்த பங்கு சமூகம், இவற்றோடு இணைந்து நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பாதை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, நான் இனி எதை நோக்கி செல்ல வேண்டும், எவற்றை நான் மாற்றி அமைக்க வேண்டும், எவற்றை நான் திருத்தி அமைக்க வேண்டும் என்பதை நாம் உருவாக்கி கொள்வதற்காக நம்மை புதுப்படைப்பாக மாற்றுவதற்கு இந்த இறை வேண்டல் துணை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நமது ஜெபம் நம்மை புதுப்படைப்பாக மாற்றுகிறதா? இல்லாவிட்டால் நாம ஜெபம் செய்து கொண்டு எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம். பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தருடைய ஜெபத்தை பற்றி அழகாக சொல்வார்கள், இறை வேண்டலை பற்றி அழகாக சொல்வார்கள். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமீன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம எப்படிதான் ஜெபம் செய்தாலும் எப்படிதான் செயல்பட்டாலும் நம்ம வாழ்க்கை மாறுமா? புதுப்படைப்பாகுமா? ஆகாது. எப்படி இருக்கும்? தொடக்கத்தில் இருந்தது போல. எந்த தொடக்கத்தில் இருந்தது போல? இந்த பூசைக்கு முன்னாடி, இந்த ஜபத்துக்கு முன்னாடி தொடக்கத்தில் எப்படி இருந்தனோ அப்படியே இன்றும் என்றென்றும் என்றென்றும். இது ஒரு காலம் மாறாது. அன்னைக்கு நான் எனக்கு கையில வேண்டா வேலை இருந்ததுன்னா இன்னைக்கு என்கிட்ட வேண்டா வேலை இருக்கும். அன்னைக்கு நான் கிருத்திருமினா இன்னைக்கு டபுள் கிருத்திருமி. அன்னைக்கு இந்த ஊருக்கு நான் நாசம் செய்தேன்னா இன்னைக்கு டபுள் மடங்கு நாசம் செய்வேன். அப்ப என்னுடைய இறைவேண்டல் இன்னைக்கு எங்க இருக்குது? திருத்தந்தை சொல்கிறார், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கிற நாம் இந்த இறைவேண்டலிலே எப்படி இயேசு தன்னுடைய பணிகளை, தன்னுடைய செயல்பாட்டை தேர்ந்து தெளிந்து ஒவ்வொரு நாளும் அமைத்துக் கொண்டாரோ அதே போல இந்த திருப்பலியிலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்மையே தேர்ந்து தெளிய, நம்மையே புது படைப்பாக மாற்றிக்கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த இறை வேண்டலில் நான் தந்தையாகிய கடவுளோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உரையாடி நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்ற என்று தேர்ந்து தெளிந்து என்னுடைய வாழ்க்கை எத்தகைய பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் என்பதை அமைத்து கொள்ள நான் அழைப்பு பெற்று இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த இறை வேண்டல் என்னை புது படைப்பாக மாற்ற வேண்டும். இரண்டாவதாக அந்த புதுப்படைப்பு என்பது என்ன? என்னை ஒரு புதுமையான அதே நேரத்தில் இணைந்து செயல்படுகின்ற வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும். இயேசு ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார்? எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாய் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உடனிருப்பு எங்கே இருக்கிறது? எங்கே இணைந்து இருக்கின்றார்களோ, எங்கே இணைந்த செயல்பாட்டை வைத்து இருக்கிறார்களோ அங்கே ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. திருச்சபை அழகாக சொல்லி தருகிறது, கடவுளுடைய பிரசன்னம் அல்லாவிட்டால் இயேசுவின் பிரசன்னம் எங்கே இருக்கிறது? 3 இடங்களில். ஒன்று திருச்சபையில், இன்னொன்று திருவிருந்தில், இன்னொன்று விவிலியத்தில். இறை வார்த்தையில், இறை விருந்தில், இறை மக்களின் கூட்டத்தில். அப்படி என்றால் இந்த இறை மக்களின் கூட்டம் இணைந்த செயல்பாட்டை முன்னெடுக்க நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். அல்லாவிட்டால் இன்னொரு அழகான வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கூட்டியக்க செயல்பாடு என்று திருத்தந்தை அழைக்கிறார். இறைவேண்டல் செய்கிற நாம் கூட்டியக்க செயல்பாடு அல்லாவிட்டால் இணைந்த செயல்பாட்டை முன்னெடுக்க அழைப்பு பெறுகிறோம்.
அதற்கு திருத்தந்தை தருகின்ற அருமையான எடுத்துக்காட்டைத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகமாக வாசிக்க கேட்டோம். அவர்கள் திருத்தூதர்கள், அவர்கள் என்றால் தொடக்க திருச்சபையில் உள்ளவர்கள், திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் இறை வேண்டலிலும் நட்புடன் உறவாடுவதிலும் அப்பம் பிடுவதிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? இவர்கள் எல்லா மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். தொடக்க திருச்சபை இறைவேண்டலின் திருச்சபை. தொடக்க திருச்சபை இறைவேண்டல் வழியாக கூட்டியக்க செயல்பாட்டை, இணைந்த செயல்பாட்டை முன்னெடுத்தது. இன்றைக்கு திருத்தந்தை நம்மை பார்த்து சொல்வது என்ன? இந்த கூட்டியக்க செயல்பாடு முதலில் குடும்பங்களாக இணைந்து செயல்படுகிற குடும்ப திருச்சபையாக இருக்கட்டும் என்று சொல்லி தருகிறார். இரண்டாவதாக சிறு சிறு சபைகளாக, சங்கங்களாக, அன்பியங்களாக இணைந்து செயல்படுகிற கூட்டியக்க செயல்பாடாக அழைக்கிறார். மூன்றாவதாக நற்கருணை ஆண்டவரை மையமாக கொண்டிருக்கிற பங்கு திருச்சபையாக இருக்கிற தல திருச்சபை கூட்டியக்க செயல்பாடாக அழைக்கிறார். நான்காவதாக இந்த பங்கு திருச்சபை இருக்கின்ற சமூகத்தில் உள்ள எல்லாவரையும் இணைத்த கூட்டியக்க செயல்பாடாக அழைக்கிறார். அப்படி என்றால் எந்த குடும்பம், எந்த திருச்சபை, எந்த சமூகம் இணைந்த செயல்பாட்டை, கூட்டியக்க செயல்பாட்டை முன்னெடுக்கிறதோ அந்த திருச்சபை இணைந்த திருச்சபை மட்டுமல்ல, புதுமையின் திருச்சபை மட்டுமல்ல, இறைவேண்டலின் திருச்சபை. எனக்கு அருமையானவர்களே, நிறைய சிந்தனைகள் இருக்கிறது. 2 சிந்தனைகளை உங்கள் வாழ்வுக்கு கொண்டு வருகிறேன். ஒன்று, இந்த இறைவேண்டலின் திருச்சபையாக திகழ நாம் நம்மை புது படைப்பாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் இறைவேண்டலின் மக்களாக மாறுகின்றோம். இரண்டாவதாக இணைந்து செயல்படுகின்ற, அல்லாவிட்டால் கூட்டியக்க செயல்பாடு. இன்றைக்கு மனிதன் தனித்தனியாக இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் வீடுகளில் ஒரு அறை இருக்கும், எல்லாரும் அந்த ஒரு அறையில் சேர்ந்து இருந்திருப்போம். இன்றைக்கு என்ன காலம் மாறி போய்விட்டது பாருங்கள். ஒரு வீட்டில் நிறைய அறை இருக்குது, ஒரு பிள்ளை தான் இருக்குது, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அறைகளில் இருந்திருக்கிறாங்க. வீடுகளை இன்றைக்கு விடுதிகளாக மாறி போய்விட்டன. அண்மையிலே ஒரு மறையுரையாற்றிய தந்தை அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள்: பிள்ளைகள் வீட்டில் நாய்க்குட்டி செத்து விட்டது என்பதற்காக 2 நாட்களாக சாப்பிடவில்லை. பிள்ளையுடைய பாட்டி இறந்த போது அன்றைக்கு தேர்வு எழுதுவதற்காக ஆட்டோவில் சென்று தேர்வு எழுதினார்கள். காட்சியை பார்த்தீர்களா? வீட்டில் நாய்க்குட்டி செத்து போயிட்டு தான் பிள்ளைங்க 2 நாள் சாப்பிடலையா. வீட்டில் பாட்டி செத்து போயிட்டாங்க, இவங்க தேர்வு எழுதுறதுக்கு ஆட்டோ பிடிச்சு அன்னைக்கு போயிருக்காங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. இப்படித்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய சமூகம் அத்தகைய நகர்வுக்கு சென்று கொண்டு இருக்கிற தருணத்தில் முதலாவதாக அருமையானவர்களே, இறைவேண்டலின் மக்களாக, இறைவேண்டலின் குடும்பங்களாக, இறைவேண்டலின் திருச்சபையாக, இறைவேண்டலின் சமூகங்களாக மாற இறைவேண்டல் வழியாக நாம் புது படைப்பாக, புது மனநிலை, புது வாழ்வு, புது சிந்தனை என்று சொல்லுமே, அத்தகைய நிலைமைக்கு இந்த இறைவேண்டல் நம்மை இட்டு செல்லட்டும். இரண்டாவதாக இந்த இறைவேண்டலின் திருச்சபையாக, இறைவேண்டலின் சமூகமாக, இறைவேண்டலின் குடும்பங்களாக, இறைவேண்டலின் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இணைந்து செயல்படுகின்ற, இல்லாவிட்டால் திருத்தந்தையின் வார்த்தையிலே கூட்டு இயக்க செயல்பாட்டை கொண்டிருக்கின்ற, முன்னெடுக்கின்றவர்களாக செயல்பட அழைப்பு பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த திருவிழா இறைவேண்டலின் நாட்களாக அமையட்டும். இந்த திருவிழாவிலே இறைவேண்டல் வழியாக நாம் எல்லாவரும் ஒரு புது படைப்பாக, ஒருவேளை இந்த திருவிழாவுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீர்களோ தெரியாது, இனி நீங்கள் புது மாற்றம், புது மனநிலை, புது வாழ்வு நிலை என்று புது படைப்பாக மாறுவீர்கள். மட்டுமல்ல, குடும்பத்திலே இணைந்து செயல்படுவீர்கள், சபைகளிலே சங்கங்களிலே இணைந்து செயல்படுவீர்கள், பங்கு திருச்சபையிலே இணைந்த செயல்பாட்டை முன்னெடுப்பீர்கள். இந்த சமூகத்திலே இருக்கிற நீங்கள் எல்லாவரும் இணைந்து செயல்படுவீர்கள். உங்களுக்கு தெரியும், தொடக்க திருச்சபையிலே நிறைய வித்தியாசங்கள் இருந்தன, நிறைய கருத்து மோதல்கள் இருந்தன. ஆனால் நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். காரணம், அது இறைவேண்டலின் சமூகமாக திகழ்ந்தது. இந்த வாவரை தூய கார்மேல் இறை அன்னை சமூகமும் அந்த இறைவேண்டலின் சமூகமாக இருக்கட்டும், இறைவேண்டலின் மனிதர்களாக இருக்கட்டும், இறைவேண்டலின் திருச்சபையாக இருக்கட்டும், இறைவேண்டலின் குடும்பங்களாக இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் அனைவரும் புது வாழ்வு, புது மனநிலை, புது படைப்பாக மாற்றம் எடுப்பீர்கள், முன்னேற்றம் பெறுவீர்கள். கூட்டியக்க செயல்பாட்டை, இணைந்த செயல்பாட்டை முன்னெடுப்பீர்கள். அத்தகைய நல் வாழ்வு நிலையை ஆண்டவர் தந்திட இத்திருநாட்களிலே ஜெபிக்கின்றோம். கார்மேல் அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆண்டவருடைய ஆற்றலும் வல்லமையும் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக இறை பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம்.